வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பருத்தித்துறையில் உள்ள துறைமுகத்தை அமைப்பது தொடர்பில் இந்தியாவுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஜனாதிபதி மற்றும் தமிழரசு கட்சிக்கு இடையிலான முக்கியமான கலந்துரையாடல் வரும் 19 அல்லது 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவிப்பு. எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் அவசர திடீர் சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பருத்தித்துறையில் உள்ள துறைமுகத்தை அமைப்பது தொடர்பில் இந்தியாவுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். அண்மையில் தொழில்நுட்ப குழு ஒன்றும் பருத்தித்துறைக்கு வந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தவில்லை என்று ஏனைய தரப்பினரால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதில் அளித்த போது அவர் இதனை கூறியிருந்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கான அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காங்கேசன்துறை துறைமுகம் என்பது வர்த்தக ரீதியில் இயங்குவதையும் பலாலி விமான நிலையம் தற்போது நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனினும் அதனை நவீனமயமாக்கி வினைத்திறனான சேவையை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் பல மில்லியன் பணத்தை செலவழித்து மற்றும் ஒரு மத்தள விமான நிலையமாக பலாலி விமான நிலையத்தை மாற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அதனை படிப்படியாக செயற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்களின் வெளிநாட்டு புலப்பெயர்வு பாரிய தாக்கங்களை உண்டு பண்ணுவதாகவும் இதனால் யாழ்ப்பாணம் பாலைவனம் போன்று காட்சியளிக்கும் நிலைமைக்கு தள்ளப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் பாவனை, வாழ்வெட்டு கலாச்சாரம் போன்ற குற்ற செயல்களால் இளைஞர்களுக்கும் படித்த சமூகமும் வடக்கை விட்டு வெளியேறும் நிலைமை உருவாகி வருவதாக சந்திரசேகர் கவலை வெளியிட்டுள்ளார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பதற்காக அந்த பிரதேசங்களை துரித அபிவிருத்தியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சிகளுக்கு இடையிலான முக்கியமான கலந்துரையாடல் எதிர்வரும் 19 அல்லது 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியில் அவர் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக ஜனாதிபதியோடு நேரடியாக கலந்துரையாடுவதற்கான முன்மொழிவு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதனை நினைவூட்டும் வகையில் 2வது கடிதமும் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற பாதீட்டு வாக்கெடுப்பில் இருந்து தமிழரசு கட்சி விலகி இருந்தமை குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். அரசாங்கத்துடன் அரசியல் தீர்வை நோக்கி நடைபெறும் பேச்சுவார்த்தையில் காலத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்காதிருக்கும் நிலைப்பாட்டை கட்சி கொண்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார். பாலங்கள் அமைத்தல் அல்லது அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றுக்காக ஆதரவு வழங்குவதில்லை. அரசியல் தீர்வை முன்னிறுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவை அளிக்க முடியும் என்றும் சாணக்கியன் தெளிவுபடுத்தினார். அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லிணக்கத்தோடு முன்னேற வேண்டும் என்பதற்காக வாக்கெடுப்பில் இருந்து விலகியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுவரை நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை நிலைத்திருப்பதா இல்லையா என்பதை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தீர்மானிக்கும் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனை இன்று சந்தித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தமது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து அவர் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராகவும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதற்கு எதிர்ப்பாகவும் எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள 21ஆம் தேதி பொது பேரணி தொடர்பாக சுமந்திரனுக்கு விளக்கம் அளிக்கும் நோக்கத்தில் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டது. தமிழரசு கட்சி இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை என்றாலும் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியாக நிகழ்ச்சி நிரல் மற்றும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு தகவல் வழங்குவது அவசியம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, தற்போதைய அரசாங்கத்தால் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்கள் இனிமேலும் ஒத்திவைக்கப்படாமல் அரசியல் அமைப்பின்படி அவசியம் நடத்தப்பட வேண்டும் என்பதை இருவரும் ஒருமித்து ஒத்துக்கொண்டனர். இந்த தேர்தல்கள் உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கு முக்கியமானவை என்றும் அவர் பதிவு செய்துள்ளார். இந்த சந்திப்பில் பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் பங்கேற்றிருந்தார். இதனிடையே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா கொழும்பில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் இலங்கை இந்திய உறவுகளை பலப்படுத்தல் மற்றும் நாட்டின் சமீபத்திய அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறலாம் என்று கூறப்படும் வேளையில் இந்த இருதரப்பு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ விடுதலை இயக்கத்துடன் நடைபெற்ற விசேட கலந்துரையாடின் அடிப்படையில் தான் வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்புக்கு எதிராக வாக்களித்ததாக தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பல்வேறு ஜனநாயக மீறல்களில் ஈடுபட்டு வருகின்றது. தங்களது ஆதரவாளர்களை ஈடுபடுத்தி கிராமம் தோறும் அபிவிருத்தி குழுக்களை அமைக்க முயற்சிக்கின்றது. இதற்கான வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அமைப்பில் பிரதேச சபைகள், வரவிருக்கும் மாகாண சபைகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைக்கப்படவில்லை.
மேலும் ராணுவத்திற்கான நிதி ஒதுக்கீடும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் வாக்களித்திருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில், கடந்த ஆண்டு வடக்கு மாகாணத்திற்கான நிதி அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் எந்த புதிய திட்டமும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அரசாங்கம் அறிவித்து வருகின்றது. எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் இனப்பிரச்சினை குறித்து அரசாங்கம் எந்த அக்கறையும் காட்டவில்லை. ஐநா தீர்மானத்தின்படி உள்ளக விசாரணைகளை மேற்கொள்வதாக கூறினாலும் அதுவும் நேரத்தை வீணாக்க முயற்சியாக தெரிகின்றது. உண்மையான தீர்வினை முன்வைக்கும் மனப்பான்மை அரசாங்கத்திடம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். இந்த அரசாங்கம் அபிவிருத்தியை முன்னெடுத்துகிறது என்றாலும் அது வெறும் வாய்வழியாக கூறப்படும் வாக்குறுதிகளாக மட்டுமே உள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ ஆளும் உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய போது ஒரு குறிப்பிட்ட துணை அமைச்சர் 500 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார் என்றும் அதை அவருக்கு யார் நன்கொடையாக அளித்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இருப்பினும் அவர் துணை அமைச்சரின் பெயரை குறிப்பிடவில்லை. நீதிமன்ற வழக்குகளுக்காக இந்த துணை அமைச்சரை மக்கள் விடுதலை முன்னணி தக்க வைத்துக் கொண்டதாக அவர் கூறினார். இந்த துணை அமைச்சர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை எப்படி வாங்கினார்? அவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பை கொடுத்தது யார்? அர்ஜுன் அலோசியஸ் அவருக்கு அடுக்குமாடி குடியிருப்பை கொடுத்தாரா அல்லது அர்ஜுன் அலோசியஸ் போன்ற பணக்கார நண்பரிடமிருந்து வந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் அரசாங்கத்தில் மற்றொரு உயர் அதிகாரியொருவர் இருக்கின்றார். அவர் அடிக்கடி கமிஷன் தேடுவராகவும் உள்ளார். சட்டவிரோதமாக கொள்கலன்களை அகற்றுவதில் ஈடுபட்டுள்ள மற்றொரு அமைச்சர் உள்ளார். கப்பல் போக்குவரத்து என்ற தலைப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அது அவரை நிரபராதியாக்காது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி பத்திர ஊழல், சர்க்கரை ஊழல் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஊழல் பற்றி பேச முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த எம்பி அரசாங்கத்தில் உள்ள சில அமைச்சர்கள் சில பாதாள உலக நபர்களை சார்ந்து இருப்பதாகவும் மற்றவர்களை கைது செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நகல்களை தாக்கல் செய்யுமாறும் சமிந்த விஜயஸ்ரீ ஆளும் கட்சிக்கு சவால் விடுத்துள்ளார். இந்தியாவிற்கு நீங்கள் என்ன வாக்குறுதி அளித்தீர்கள்? எண்ணெய் தொட்டிகளை ஒப்படைப்பதாக நீங்கள் உறுதியளித்தீர்களா? அனைத்து விவரங்களையும் ஆவணங்களையும் வெளியிடுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பணம் அனுப்புதல் அக்டோபர் மாதத்தில் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி 2024 ஆண்டு 587.7 அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட பணம் அனுப்புதல் 2025 ஆண்டு அக்டோபரில் 712 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 20.1% உயர்வு என்றும் கூறப்படுகிறது. ஜனவரி அக்டோபர் மாதங்களுக்கான மொத்த பணம் அனுப்புதல் 6.52 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்படுகின்றது. இது கடந்த வருடம் 5.43 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டது. அதன்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் பண அனுப்புதல் 215.8 பில்லியனை எட்டியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன.